வணக்கம் மக்களே, வணக்கம். இயக்குனர் சங்கர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இயக்குனர் சங்கர் தான் அன்னைக்கு நாங்கள்லாம் 90s கிட்ஸ் எங்களுக்கெல்லாம் வந்து பிரம்மாண்டத்தின் நாயகன். அவர் படம் வந்தால் தான் அதுதான் படம், வேறு எந்த படமும் கிடையாது. மெச்சிப்போம் அப்படி. இன்றைக்கி அவுட் ஆஃப் த ஃபீல்டு, அவ்வளோ பெரிய இயக்குனர். நோக்கியா மொபைல் தெரியுமா? இருக்குதா பார்த்தீங்களா? இப்போ அவன் தான் பிரம்மாண்டம், கைபேசியோட பிரம்மாண்டம் அவன் தான். ஒன்று தன்னை தாங்களே அவங்க அப்கிரேட் பண்ணலைங்கிறதான் மேட்ரு. இப்போ அதே மாதிரி தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டில் நம்ம குளோபல் இன்வெஸ்ட் பண்ணுறோமா, இல்லை ஒன்லி பழைய காலத்தில் ஆளுங்களை மாதிரியே திரும்பி கோல்டை மட்டும் வாங்குகிறேன், இடத்துல மட்டும் வாங்குகிறேன், நான் வந்து வீட்டில் மட்டும் போடுறேன், சிட் ஃபண்டில் போடுறேன். அதெல்லாம் காலம் முடிஞ்சிருச்சு. அன்றைக்கி என் பிள்ளைக்கு வந்து நம்பர் 7 செப்பல் வாங்கி கொடுத்தேன், இன்றைக்கி 9 வாங்கி கொடுக்குறேன். புக்குகள் மாறுது, காரு ஸ்டாண்டர்ட் மாறுது, மொபைல் வெர்ஷன் மாறுது, முதலீடுகளும் அதுக்கேற்ற மாதிரி மாறுது. அப்போ உலகளாவிய சந்தை, அதாவது உலக சந்தை, அதாவது குளோபல் இன்வெஸ்ட், உலக சந்தையில் நம்ம முதலீடு பண்ணியே தீரணும். இந்த காணொலியில் பங்குகளையும் பார்க்க போகிறோம், ஸ்க்ரீனிங் எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம், ஒரு பங்கை எப்படி தேர்வு செய்வதுன்னு பார்க்க போகிறோம், இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம போய் பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல, 2017 நாராயணமூர்த்தி, நம்ம இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி சொல்கிறாரு, ஏஐலாம் வந்து பொருட்டு இல்லைன்னார். இப்போ ரீசெண்டாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏஐ இஸ் ஹைப். ஓகே, ஏஐலாம் வெறும் ஹைப்பு தான் கொடுக்குறாங்களே தவிர அதில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறது உண்மையா? அவருக்கு என்னப்பா, கோடியில் வந்து அவர் சிஇஓ, அவர் சம்பாரிச்சிட்டு போயிடுவார். அங்கே வேலை செய்கிற தொழிலாளிகள், அங்கே வேலை செய்கிற நபர்கள் யாரும் போயிடக்கூடாது, எங்கே அந்த ஹோப்பை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் சொல்கிறாரு. பட் ஆனால் உண்மை அது இல்லை. நம்ம இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் நீங்கள் போங்க, பிளட் டெஸ்ட்டை பார்த்துட்டு உடம்புல என்ன நோய் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ரிவர்ஸ் போகும்போது வெஹிக்கிள் அங்கே இருக்கிற அப்ஜெக்டிவை சென்சார் பண்ணிவிட்டு உங்களுக்கு உடனே இண்டிகேஷன் கொடுக்குது. கரெக்டாக? குக்கரில் இவ்வளோ டெம்பரேச்சர் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகுது. வாஷிங் மிஷினில் இத்தனை டெம்பரேச்சர் ஆனோடனே கட் ஆகு, இத்தனை நிமிஷம் நீ வந்து தண்ணியை ட்ரெயின் பண்ணு, இதை இத்தனை போனால் நீ புளிஞ்சிரு, எல்லாம் நீ சொல்கிறீங்க, அயன் பண்ணிருங்கிறீங்க. எல்லாம் ஆட்டோமேஷன் ஆகுது. ஃப்ரிட்ஜ் ஆட்டோமேஷனா? கரெக்டு. கல்வி ஆட்டோமேஷனில் வருதா? ஆமாம் சார், ஏஐ கல்வி தானே சார் வருது. அப்போ லொக்கேஷன் நம்ம ஷேர் பண்ணுறோமா, லொக்கேஷனுக்கு ஆன் த ஸ்பாட்டு போகிறோமா, முன்னாடி இப்போ சந்துக்குந்தெல்லாம் பூந்து காட்டுதா, இன்னும் ஜிபிஎஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சா, அதெல்லாம் எப்படி? ஆட்டோமேஷனு. டிரைவரே இல்லாத வண்டி போய்ட்டுருக்கா, ஆட்டோமேஷனு. விவசாயிகள் அவங்க சாகுபடியில் என்ன பண்ணுறாங்க, ஃபோட்டோ எடுத்து ஏஐக்கு அனுப்புகிறாங்க. இது அஃபெக்டட் ஆகிருக்கா, இந்த கிராப் அஃபெக்டட் ஆகிருக்கா, இந்த சாகுபடி சரியாக வருமா, குவாலிட்டி கரெக்டாக இருக்கான்னு ஃபோட்டோ வச்சு சொல்லிடுது. பிள்ளைங்க கிளாடில் படிச்சுக்கிட்டு இருக்கு. மொபைலில் நீங்கள் வந்து இத்தனை லைட் இல்லைன்னா நைட்டு லைட் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரி எல்லா செட்டப்பும் கொண்டு வரீங்க. ஒரு செகண்டுக்கு வந்து 1 TB ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டெக்னாலஜி வந்துட்டுருக்கு. இதெல்லாம் என்ன சார்? ஏஐ. எல்லாமே ஆட்டோமேஷனில் போய்ட்டுருக்கு. இப்போ நான் ஒன்று ஏஐன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் மைண்டில் எப்படி தோணும் தெரியுமா? இப்போது உடனே நீங்கள் ஒன்று சாஃப்ட்வேர் நினைப்பீங்க. இல்லை சார், இந்த காணொலி கொண்டு வரதே அதனால தான். யூஎஸ் ஸ்டாக் எப்படி பண்ண போகிறோம், டிக்கெட் டிப்ளே எப்படி பண்ண போகிறோம், ஸ்க்ரீனிங் எப்படி பண்ண போகிறோம், இந்த ஏஐன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா, அது இனி அது ஏஐ இல்லை, இனி அது ஒரு ஃபிசிக்கல் பில்டிங், ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது உறுதியான கட்டமைப்பு. என்ன சார் உறுதியான கட்டமைப்பு, தொட முடியுமா? ஆமாங்க, அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி சென்னையில் தம்பியோட ஒரு பாட்காஸ்ட் ஒன்று, டிக்கெட் டேப்பில் எப்படி இன்வெஸ்ட் செய்வது, குளோபல் இன்வெஸ்ட் செய்வதுன்னு ஒரு விலாவரியாக ஒரு காணொலி பண்ணியிருந்தோம். அந்த காணொலியில் சின்ன ஒரு பிட்டு மட்டும் காட்டுறேன், இதை பாருங்களேன். எப்படி ஜிடிபி வந்துட்டு வந்துச்சு, பிட்காயினை பைண்ட் பண்ணுறான். ஒன்றும் இல்லை தம்பி, இங்கே இந்த நீ நானும் பேசிகிட்டு இருக்கோம்ல, இதுக்கு பின்னாடி வந்து பெரிய ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர்லாம் வச்சுரு, 6-7 டிஜி வச்சுரு, ஆனால் ஒன்று தெருமுழுக்கு சத்தம் கேட்கும், ரன்னிங் போயிட்டே இருக்கும், டவர்லாம் கொடுத்துரு, வாட்டர் கூலிங் டவர் எல்லாம் கொடுத்துரு, 4 பிட்காயினை வி கேன் மைன் இட், பட் இபி பில்லு எல்லாத்தையும் போக இட் வில் கிவ் ப்ராஃபிட் ஒன்லி. பார்த்தீங்களா? இதை இப்போ நேற்று ட்ரம்ப் சைன் பண்ணியிருக்கிறார். குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் சைன் பண்ணிட்டார் பாருங்கள். Quantum technologies represents the next generation of innovation across computing, sensing, and networking with enormous significance for our country's economic growth. The second order I'm signing directs federal agency to transition to what is called quantum cryptography. Do anybody know what that is? You're going to hear very soon, so you're going to find it interesting. Cryptography. 141 years ago, Albert Einstein, 121 years ago, Albert Einstein published a paper on Nobody cares. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, குவாண்டம் கம்ப்யூட்டரில் நோபல் பரிசு பெற்றவங்க எல்லாத்தையும் வர சொல்கிறாரு. ஒரு கம்பெனிலேருந்து விபி சிஇஓ எல்லாத்தையும் வர வச்சுட்டு குவாண்டம் கம்ப்யூட்டர் அளவுக்கு போயிட்டாங்க. அவரே சொல்கிறாரு,
பிட்காயின் மைனிங் பண்ணணும், நமக்கு வரவு வைக்கணும், அதனால் குவாண்டம் கம்ப்யூட்டர்லாம் நம்ம போகணும், உலகம் வேறு அளவுக்கு போயிட்டுருக்கு, அதனால் நம்மளே மேம்படுத்திக்கணும்னு சொல்லி போயிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், ஏஐ இஸ் ஹைப்பு. என்னங்க சார் இதெல்லாம்? இப்போ ரீசெண்டாக தான் ரிசர்ச்சில் ஒன்று படித்தேன். என்னென்னா, எல்லா டெக்னாலஜி நிறுவனங்களும் அமேசானு, மைக்ரோசாஃப்ட்டு, கூகுளு இவங்கெல்லாம் பவர் கன்சப்ஷன் அதிகமாகும், 2030 அதிகமாகும், அதனால் இப்போவே யுரேனியம், நியூக்ளியர் பாயிண்ட்டு, சோலாரு அவங்களோட பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோட ரீசெண்ட் ரிப்போர்ட் படிக்கிறேன், அப்படியே இங்கே காட்டுறேன் பாருங்கள். அதாவது டிமாண்ட் இன் எலக்ட்ரிசிட்டி ஹேஸ் அரைவ்டு அவனே போடுறான். ஓகே, இப்போ தான் 2026 இந்த ரிப்போர்ட் வந்திருக்கு. அதில் என்னென்னா தெளிவாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள், எலக்ட்ரிக் டிமாண்ட் க்ரோத் பை த செக்டர். அதில் பாருங்கள், டேட்டா சென்டர் பாருங்கள், எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் க்ரோத் பை, அதாவது கீழே தெளிவாக கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் க்ரோத் பை த செக்டர் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி யூஎஸ்க்கு கொடுத்துருக்காங்க. 2015-20 9 டெராவாட்டாக இருந்தது, 113 டெராவாட்டாக 2025 மாதிரி, இப்போ 203 டெராவாட்டாக 2030 ஆகும்னு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஆனுவல் எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் 15 டெராவாட்லேருந்து 41 டெராவாட்டாக மாறுது. எங்கே? டேட்டா சென்டரில். ஏஐக்கு முக்கியமானது என்னது? டேட்டா சென்டர். டேட்டா சென்டருக்கு என்ன வேணும்? பவர் வேணும். ஏஐ பிரமிட் பண்ணோம்னாக்க, ஏஐ ஸ்டாக் அப்படின்னு போட்டோம்னா 5 பிரியுது. அது என்னென்னா, இங்கே பாருங்கள், 5 என்ன சொல்லுது? எனர்ஜி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன்னா எனர்ஜி வேணும். அடுத்து 2 பாருங்கள், ஹார்ட்வேர் அண்ட் செமிகண்டக்டர். சார் நான் டேட்டா சென்டர் தான் பற்றி பேசினா, இப்போ செமிகண்டக்டர் பற்றி பேச போகிறோம். சார் செமிகண்டக்டர்னா என்ன சார்? அரை கடத்திம்பாங்க. என்ன அரை கடத்தி? மின்சாரத்தை தேவைப்படும் போது கடத்திட்டு தேவையில்லாத போது நிறுத்திக்கும். எப்படி? வாஷிங் மிஷினில் எனக்கு 45 நிமிஷம் ஆன உடனே எனக்கு ஆஃப் பண்ணு நான் கொடுத்துட்டேன். 45 நிமிஷம் ஆன உடனே அந்த பவர் கனெக்ஷனுக்கு போய் அரை கடத்தி வேலை செஞ்சு அந்த பவரை மட்டும் அந்த இடத்துல மட்டும் கடத்தி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு திரும்பியும் அது பழைய இடத்துக்கு போய்க்கணும். அதே தான் வீட்டில் என்னது? இப்போ பாருங்கள், அமெரிக்காவில் என்ன வருது? உங்கள் ஃபேஸை வச்சு டியூட்டியை முடிச்சுட்டு வந்தோடனே உங்கள் இருக்கிற கேமரா ஃபேஸை வச்சு நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மியூசிக். என்னங்கடா அது மியூசிக்கு? அதுக்கப்புறம் கை தட்டின உடனே லைட் எரியுது. ஏன்? கை தட்டின உடனே அந்த அரை கடத்தி அந்த ஒளியை எடுத்துக்கிட்டு உடனே அதுக்கு பவரை கொடுத்து திருப்பி ஆஃப் பண்ணிக்குது. கொடுத்துருச்சு, ஆன் கொடுத்துருச்சு, திருப்பி என்ன பண்ணிடுது? ஆன் பண்ணோன்னே வேலை அதோடு முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு பேர் என்னது? அரை கடத்தி. ரைட்டா? இப்போ இந்த செமிகண்டக்டரும் ஏஐ பற்றி பேசுகிறேன்ல, டேட்டா சென்டர் பற்றி பேசுகிறேன்ல, இந்தியாவில் ஸ்டாக் இருக்கா? இந்தியாவில் அதை பற்றி பேசுகிறோமா சார்? ஸ்டாக் ஏதாவது இருக்கா? ஸ்டாக் லிஸ்டடாக போகுது இருக்கா? தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்தியாவில் ஏன்னு சொல்லி ஸ்டாக்கு பேருக்கு வந்துச்சுன்னா நம்பாதீங்க. நம்மள்ட்ட தான் கிடையாது. இன்னும் ஏஐ பற்றி பேசலையே. நாராயணமூர்த்தியை சொல்கிறது ஏஐ இஸ் ஹைப்புங்கிறாரு. எனர்ஜி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்குறோம், செமிகண்டக்டர் இருக்குது, அடுத்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்ம் பார்க்குறோம், அடுத்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் பார்க்குறோம், அதுக்கப்புறம் ஆப் அண்ட் சாஃப்ட்வேர் பார்க்குறோம். இந்த பிரமிட் இருக்குல்ல சார், இந்த பிரமிட் தான் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ஏஐ. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பவர் இஸ் த கிரிட்டிக்கல் பாட்டில் நெக் ஃபார் த ஏஐ பூம். இந்த காணொலி பார்க்குற யாராவது இல்லை சார் இப்போ தான் சார் இந்த குளோபல் இன்வெஸ்ட் பற்றியே தெரியும், இதுக்கு முன்னாடி தெரியாது சார், இப்போ தான் சார் கேள்விப்படுறேன், இனிமேல் தான் சார் நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னீங்கன்னா, அப்போது கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன், டிக்கெட் எப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அடுத்து பின்டு கமெண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படி போகும், கேஒய்சி கம்ப்ளீஷன் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்போ அதில் உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும், அந்த ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு உங்களுக்கு ஓடிபி வரும், ஓடிபி கொடுத்துட்டு உங்கள் கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணுங்கள். கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத ஏற்கனவே அந்த காணொலியில் விலாவரியாக பேசிட்டேன், அதனால் அதை பற்றி பேச வேணாம். ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட்டு, அடுத்து உங்களோட நம்பர், இது மட்டும் இருந்தாலே போதும். 10 நிமிஷத்தில் நீங்கள் முடிச்சிடலாம், உங்கள் கேஒய்சியை முடிச்சிடலாம். கேஒய்சி ரொம்ப எளிமையானது. இதை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உலக சந்தையில் நீங்களும் முதலீடு செய்யலாம். முதலீடு எவ்வளோலேருந்து செய்யலாம்? 300 ரூபாயிலேருந்து செய்யலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மதுரை வீரனு என்னோட வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், நேற்று மார்க்கெட்டுங்க கிராஷு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? $1000 ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இன்றைக்கி சாயந்தரம் எகைன் ஐ எம் கோயிங் டு இன்வெஸ்ட். நீங்கள் கேஒய்சியை முடிச்சுட்டு இங்கே அப்படியே காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஆப்பு, அதாவது மொபைல் ஆப்பே அப்படியே காமிச்சிடுறேன். அதாவது நீங்கள் கேஒய்சி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ப்ரொஃபைல் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நீங்கள் உள்ளே போய்ட்டு ஹோம் இருக்குது, இந்தியா ஸ்டாக் இருக்குது, யூஎஸ் ஸ்டாக்ஸ் இருக்குது. நீங்கள் யூஎஸ் ஸ்டாக்ஸுக்கு நீங்கள் போனீங்கன்னா இன்றைக்கி என்ன நடக்குது, கெய்னர்ஸ் யார், லூசர்ஸ் யார், மோஸ்ட் ஆக்டிவாக என்ன நடந்துகிட்ருக்கு, அடுத்து 52 வீக்கு என்ன நடந்திருக்கு, அதெல்லாம் காட்டுது. கெய்னர்ஸில் பாருங்கள், ஐபிஎம் இருக்குது, மெர்க் அண்ட் கம்பெனி இருக்குது, எம்ஆர்கே இருக்குது, ஜான்சன் அண்ட் ஜான்சனு, ஃபிலிப் மோரிஸு, நோவார்டிஸு, இதெல்லாம் என்ன இருக்குது, இதெல்லாம் கெய்னர்ஸில் இன்றைக்கி. லூசர்ஸ் யார் எந்தெந்த ஸ்டாக்கு கீழே இறங்கியிருக்கு அது எல்லாத்தையும் இப்படியே பார்த்துக்கலாம். அதில் இந்த பாருங்கள், மைக்ரான் டெக்னாலஜிங்கிறது 13% இறங்கியிருக்கு. ஆனால் அந்த ஒரு வருஷத்தில் என்ன கொடுத்துருக்கு பாருங்க, 27%. ஒரு வருஷத்தில் 723% இந்த மைக்ரான் கொடுத்துருக்கு. சார் இந்த மைக்ரானை பண்ணியிருக்கேன், இந்த மைக்ரான் என்ன சார் பிஸ்னஸ் பண்ணுறான்? என்ன பிஸ்னஸ் பண்ணுறான்? ஸ்டோரேஜ் சார். அதாவது பெரிய சைஸ் உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது எம்பி இல்லாமல் ஜிபி இல்லாமல் டெராபைட்டில் இருக்குல்ல,
அதெல்லாம் கம்பேக்டாக நீங்கள் பாக்கெட்டில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வேணும் இல்லையா? அப்போ அந்த இடத்துல இந்த இடத்துல யாருன்னா இந்த சாண்டிஸ்க் மைக்ரான்னு வராங்க. இவங்க இந்த ஒரு வருஷத்தில் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் 723% இவன் கொடுத்துருக்கான். அதே மாதிரி இந்த டுடே ஸ்டாக்ஸுக்கு கீழே அப்படியே கெய்னர்ஸு லூசர்ஸு அந்த மோஸ்ட் ஆக்டிவிட்டி அதெல்லாம் பார்த்தோம்ல, அதுக்கு கீழே பாருங்கள் ஏஐ லீடர்ஸ்ன்னு இருக்கும். ஏஐ லீடர்ஸ்னால் செமிகண்டக்டர்ஸ் இருக்குது, செக்யூரிட்டிஸ் இருக்குது, பவர் இருக்குது, குவாண்டம் கம்ப்யூட்டிங். இங்கே பாருங்கள் ட்ரம்ப் சொன்னார்ல அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர். அப்படியே எக்ஸ்ப்ளோர் பை தீம் அதுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அப்படியே நீங்கள் பார்க்கலாம் குளோபல் டைவர்சிஃபிகேஷன். தங்கங்களா இதுதான் முக்கியமே. அதாவது சைனா, ஜப்பானு, ஏஷியா, நார்த் அமெரிக்கா, லத்தீன் அமெரிக்கா போன்ற எல்லா உலகளாவிய எல்லா இடிஎஃப்மே அங்கே இருக்கும். அப்போ நம்ம உலக சந்தையில் நம்ம என்ன பண்ணுறோம், 300, 1000, 10,000, லட்சம் அந்த கணக்கில் நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி யூஎஸ் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்க முக்கிய நாடுகளோட இடிஎஃப்லேயும் நம்ம முதலீடு பண்ணுறோம். இப்போ ஆப்லேயே வந்து ஒருத்தர் பார்க்குறாரு, சார் ஒரு பங்கனை எப்படி சார் வாங்குறது அப்படிங்கிற இந்த டெமோவை இங்கே காமிச்சிடறேன், அப்படியே பாருங்கள். அங்கே பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்பேஸ் எக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸ்பேஸ் எக்ஸில் கீழே போய் பை பண்ணுறேன். அமௌண்ட்டை பாருங்கள் யூஎஸ்டின்னு இருக்குது, அதை அப்படியே ஐஎன்ஆராக மாற்றிக்கிறேன். ஐஎன்ஆராக மாற்றிட்டு இப்போ நான் அங்கே என்ன பண்ணுறேன்னா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 300 ரூபா போடுறேன். 300 ரூபா போட்டால் எவ்வளோ வருது, 0.016 எனக்கு ஃப்ராக்ஷனலாக பங்குகளை வாங்குகிறேன். பகுதி அளவு பங்குகளை நான் வாங்குகிறேன். முழு பங்கை நான் வாங்கணும் அவசியம் இல்லை, முழு பங்கை வாங்க அவசியம் இல்லை, பகுதி அளவு இருந்தால் மட்டுமே போதுமானது. இப்போ அதே மாதிரி ஆப்பிளோட ஸ்டாக்குக்கு போவோம். ஆப்பிளோட ஸ்டாக்கை வாங்குறது எப்படின்னு பார்ப்போம். ஆப்பிளில் பாருங்கள் பை போகிறேன் ஐஎன்ஆராக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஐஎன்ஆராக கன்வெர்ட் பண்ணிட்டு 300 ரூபா போகிறேன். 300 ரூபா போட்டால் 0.0105 கரெக்டாக இவ்வளோ இருக்குது. இப்போ ஒரு வேளை வந்து நான் வந்து இல்லை சார் நான் முழு பங்கையும் நான் வாங்குறேன் அப்படின்னா 294 ரூபாய் அப்படியே போடுங்க. அப்படியே 294 ரூபா போடுங்க. அப்படியே நீங்கள் ஐஎன்ஆராக கன்வெர்ட் பண்ணுங்கள். ஐஎன்ஆராக பண்ணால் 28,325 ரூபா வருது மொத்த ஸ்டாக்கு. என்கிட்ட கையில் காசு இருக்கா? இல்லை சார். காசு இருக்கிறவங்க வாங்கிக்கங்க, 4 ஸ்டாக் வாங்கிக்கங்க. என்கிட்ட வெறும் 300 ரூபா தான் சார் இருக்குது, 200 ரூபா தான் இருக்குது, 1000 ரூபா இருக்குது, 10,000 தான் இருக்குது. இப்போ ஒரு வேளை சொல்கிறார் ஒருத்தருக்கு 1000 ரூபாய்க்கு இருக்குது வாங்கலாம். இல்லை சார் நான் வந்து 10,000க்கு ஒன்று நினைக்கிறேன். இந்த பாருங்கள் 10,000 போட்டேன். 0.35ல எனக்கு பங்குகள் 0.35 பகுதி அளவு ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸு எனக்கு வந்துடும். அப்படியே கீழே வந்து ஸ்வைப் டு பை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பை ஆகிடும். உங்கள் அக்கௌண்ட்டில் அடுத்த நாளே உங்களோட அக்கௌண்ட்லேயே வந்துடும். அதாவது இந்த கீழே இருக்கிற லிங்க்கை வச்சு யார் யாரெல்லாம் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு 1 மந்த்து ஃப்ரீ ப்ரோ மெம்பர்ஷிப் கிடைக்கும். அதாவது ப்ரோ மெம்பர்ஷிப்னா என்னென்னா, நீங்கள் இந்த 1 மந்த்துக்குள்ளே வாங்குகிற எல்லா ப்ரோக்கரேஜும் 0.15 இருக்கும். ஒரு மாதத்துக்கு அப்புறம் 0.20 மாறிடும். ஆனால் ப்ரோவில் எடுத்தால் இதுதான் முக்கியம். அவங்க கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டட் உள்ள ஸ்க்ரீனர்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்க்ரீனர்ஸில் உள்ள இந்தியன் ஸ்டாக்காக இருக்கட்டும் அல்லது யூஎஸ் ஸ்டாக்காக இருக்கட்டும், அங்கே ஆல்ரெடி இன்பில்ட் ஸ்க்ரீனிங் இருக்குல்ல, அந்த ஸ்க்ரீனிங் எல்லாமே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே தகுதி வாய்ந்த ஈக்விட்டி அனலிஸ்ட்டு அவங்க சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஸ்டாக்ஸு, அந்த பட்டியல் தான் அவங்களால் தேர்வு செய்யப்பட்ட பங்குகள் தான் அங்கே இன்பில்டாக ஸ்க்ரீனிங்கில் இருக்குது. அதெல்லாம் அவங்க ஸ்க்ரீன் பண்ணது. அப்போ இந்த மொமெண்டம் குவான்டிட்டி மிக்ஸில் ஒரு 17 ஸ்டாக் இருக்குது. அது எல்லாமே ரிசர்ச் அனலிஸ்டால் தேர்வு செய்யப்பட்ட பங்குகள். அடுத்து பாருங்கள் க்ரோத் அட் ரீசனபிள் ப்ரைஸ், அதில் ஒரு 33 ஸ்டாக் இருக்குது. இப்போ நம்ம எப்படி ஸ்க்ரீனிங் செய்வது அதையும் பார்த்துருவோமா? ஆல்ரெடி நான் யூஎஸ் ஸ்டாக்ஸை ஸ்க்ரீன் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ அங்கே பாருங்கள் ப்ரீமியம் பேசிக் சேவ்டில் போய்ட்டு நான் இருக்கிறத லோடு கொடுக்குறேன். ஓகே, லோடு கொடுத்தோன்னே பாருங்கள் அதில் ஒரு 60 ஸ்டாக்கு காட்டுது பாருங்கள். அதில் ஒரு 60 பங்குகள் காட்டுது. அந்த 60 பங்குகள் என்ன, எபிட்டா 20% மேலே போட்டிருக்கேன், இபிஎஸ் 5க்கு மேலே இருக்கணும்னு போட்டிருக்கேன், டெட் ஈக்விட்டி 0 to 1க்குள்ளே இருக்கணும்னு போட்டிருக்கேன், ஆர்ஓசி 15%, ப்ரைஸ் டு புக் ரேஷியோ 10க்குள்ளே இருக்கணும்னு போட்டிருக்கேன், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE 15க்கு மேலே இருக்கணும், பிஇ 10 to 40க்குள்ளே இருக்கணும், மார்க்கெட் கேப்பு 1000 மில்லியனாவது இருக்கணும் அப்படின்னு போட்டுட்டு நான் சர்ச் கொடுத்தேன்னா கிட்டத்தட்ட 60 வருது. மேலும் உங்களுக்கு ஏதாவது விருப்பப்பட்ட ஸ்க்ரீனிங் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனிங்கை நீங்கள் ஆட் பண்ணிங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம பேசணும்ல, ஃபனல் நம்ம பண்ணோம்ல, அந்த ஃபனலில் இருக்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஆட் ஆன் பண்ணோம்னா ஆட் ஆன் பண்ணி இந்த 60 இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக இன்னும் கொஞ்சம் சுருக்கி உங்களுக்கு தேவையான 4-5 ஜெம்ஸு சரியான பங்குகளை தேர்வு செஞ்சு விருப்பப்பட்ட பங்குகளை நீங்கள் ஃப்ராக்ஷனல் அளவில் அந்த பங்குகளை நீங்கள் வாங்கலாம். பேக் டு த டாப்பிக்கில் நம்ம என்ன பேசணும், பிரமிடு பார்த்தோம் இல்லையா ஏஐ ஸ்டாக்கில், அதில் என்ன பவரை பற்றி பேசணும். அப்போ பவரில் பாருங்கள் அமேசான் பாருங்கள். அமேசான் வந்து இன்வெஸ்டிங் இன் பில்லியன்ஸ் இன் கார்பன் ஃப்ரீ டேட்டா சென்டர் பாருங்கள், அவளை எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறான் பாருங்க. அடுத்து பாருங்க மைக்ரோசாஃப்ட், அவன் என்ன பண்ணுறான் பாருங்க. மைக்ரோசாஃப்ட் செவ்ரான்ட்ட மேசிவ் ஃபியூவல் டேட்டா சென்டர் இன் டெக்சாஸ் யூசிங் நேச்சுரல் கேஸ். அதாவது நேச்சுரல் கேஸை வச்சு செவ்ரான்ட்ட இந்த நேச்சுரல் கேஸை வாங்கி அவனோட டேட்டா சென்டருக்கு அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு தேவையான டேட்டா சென்டர் பாருங்க. டேட்டா சென்டர் கால்டு ப்ராஜெக்ட் கில்பி எக்ஸ்பெக்டட் கன்சியூம் நியர்லி 2.7 gigawatts in electricity equivalent to 2 million homes. அஃபிஷியல் அமெரிக்காவோட டேட்டா சென்டர் கேப்பெக்ஸ் எவ்வளோ தேவைப்படுது, அடுத்து மெமரி காஸ்ட்டு அதுக்கு எவ்வளோ தேவைப்படுது, அடுத்து பவர் கன்சப்ஷன் எவ்வளோ தேவைப்படுது. அதில் அங்கே பாருங்கள் கீழே கொடுத்துருக்குறாங்க.
The global data center CapEx outlook was raised more than 1 trillion for 2026. 1 trillion for 2026. The top 4 cloud providers, Amazon, Google, Meta and Microsoft increased the data center CapEx by 78%. இங்கே பாருங்கள், அப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பேசுகிறோம்? டேட்டா சென்டர் பவரை பற்றி பேசிட்டோம், செமிகண்டக்டரை பற்றி பேசுகிறோம். இதுக்கு மேலே தான் க்ளவுடு இதெல்லாம் வருது. ஸோ அந்த ஏஐ ஸ்டாக் படி தான் அடுத்த 40 வருஷம் இருக்க போகிறதுங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இந்தியாவில் வருமானு கேட்டிங்கன்னா இன்னும் நிறுவனம் வரல, ஐபிஓ வரல, எந்த நிறுவனம் தடயம் கூட தெரியல. மக்களே, அப்போ உலக முதலீடுங்கிறது அது ஒரு பியூர் அசட் அலோகேஷன். அசட் அலோகேஷனும் பண்ணிட்டேன், குளோபல் எக்ஸ்போஷரையும் நான் எடுத்துக்கிறேன், என் ஐஎன்ஆரையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உலக சந்தையில் என்ன நடக்குதுங்கிற தினமும் அந்த ஜியோ பாலிட்டிக்ஸை நான் கற்றுக்கிறேன், அந்த அறிவை நான் எடுத்துக்கிறேன், அது என் குழந்தைங்களுக்கு சொல்கிறேன். என் கையில் இருக்கிற 300 1000க்கு கூட ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸை வாங்கிக்கிறேன். அப்போது காலத்துக்கு ஏற்ற மாதிரி நவீனமயமாக்கலில் மனிதன் எப்படி மாறுகிறானோ அதே மாதிரி தான் இந்த முதலிடும். நம்மளும் சங்கர் சார் மாதிரி இல்லாமல், நோக்கியா மாதிரி ஃபோன் மாதிரி இல்லாமல், நம்மளும் வளர்ச்சியை நோக்கி முன்னேறணும். அதே மாதிரி அப்டேட்டடாக இருக்கணும் மார்க்கெட்டில். அப்படின்னா குளோபல் இன்வெஸ்ட் உங்களுக்காக தான். முதலீட்டை தொடர்ந்து செய்வோம். தமிழர்கள் அனைவரும் இணைந்து வளர்வோம். நன்றி மக்களே, நன்றி.